கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஒன்று அறிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தெய்வமாய் நம்பி அவரை சார்ந்திருக்கிறார்களோ, அவர்களுக்குள் தேவ ராஜ்யம் இருக்கிறது. அந்த தேவ ராஜ்யம் அவர்களுக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய சுவாபங்கள் மாற்றப்பட வேண்டும், அவருடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பரலோக ராஜ்யம் போக வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று சில நீதிகள் இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது நமக்கு எளிமையாய் கிடைத்திருக்கிறது. அப்போ நம்மிடத்துக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திட்டங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் என்று வேத புஸ்தகம் நமக்கு எழுதுகிறது. அப்போ எந்த மனிதர்களெல்லாம் நீதியாய் நடந்து சமாதானமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்ததான தரிசனமும் தேவ திட்டமும் நம்மிடத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் அதை அறிந்து உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்படாதபடி நாம் கனிகளை கொடுக்கத்தக்கதான, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கனியை தேடி வரும்போது அந்த கனி இல்லை என்று போது அவர் சபித்தார். அப்போ நாமளும் சபிக்கப்பட்டவர்களாய் போய்விடாதபடி கர்த்தருக்குள்ள பலனடைய நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீதியும் சமாதானம், எந்த ஜனத்துக்கும் நம்ம நீதி செய்யணும், சமாதானமா இருக்கணும், இருதயத்தை காத்து கொள்ளணும், கண்களை காத்து கொள்ளணும், நடைய காத்து கொள்ளணும். எப்படி வேணாலும் வாழ்வோம், வாழக்கூடாது. நாம் நிதானமாய் செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தரிசனத்தில் நாம் வாழுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, புரிஞ்சிட்டீங்களா? இல்லை என்றால் நம்மிடத்திலிருந்து இருக்கப்படுகிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் நீக்கிடுவார். அதனால தயவு செய்து நாம் யாவரும் கர்த்தருக்கு பயந்து உலகத்துல நீதியா நியாயம் தீர்க்கணும், சமாதானமா இருக்கணும். குடும்பமா சமாதானம் ரொம்ப முக்கியம், அண்ணன் தம்பியா சமாதானம் ரொம்ப முக்கியம், வியாபார ஸ்தலமா சமாதானம் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி இருந்தா நம் தேவனுடைய ராஜ்யத்தோட வாழ்கிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த திட்டங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். கேட்கிறவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.